ஹாய் ஹலோ குட் மார்னிங் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி ஃப்ரைடே. வீக்கெண்ட் ஃபைனலாக வந்துடுச்சு. மண்டேலேருந்து இந்த ஃப்ரைடே வரைக்கும் உங்களுடைய ஒர்க் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதா? நிறையா ஒர்க் இன்னும் பெண்டிங்கில் இருக்கா? நோ வரிஸ், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயங்களையும் செய்யுங்க. ஏதாவது ஸ்ட்ரக் ஆகியிருக்கா? உங்களுக்கு வர வேண்டிய ஃபினான்ஷியலி ஏதாவது ஸ்ட்ரக், வேறு ஏதாவது ஃபேமிலி லைஃப்குள்ளே ஏதாவது ஒரு பேர்டன் இருக்கா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் உடனே அதை கிளியர் பண்ணி கொடுப்பாரு. இவ்வளோ நாள் நடக்கலையா? நடக்குன்ற நம்பிக்கையோடு இருக்கு. லைஃப்பில் நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. என்ன மர்சிமா உங்களுடைய வாய்ஸ் வேறு லெவலில் இருக்குன்றீங்களா? ரன்னிங் நோஸ் தாங்க. இப்போ தாங்க ரன்னிங் நோஸ் வந்து ரன் ஆகாமல் நிற்குது. ஆனால் வாய்ஸ் வந்து வேமையான் இருக்கு. நிறையா நீங்கள் கொடுத்த டிப்ஸ் படியெல்லாம் நிறையா விஷயங்கள் எல்லாம் செஞ்சேன். அது என்ன சொல்ல, அது ஒரு ஒரு லிமிட் டைம் ஆனதும் ஆட்டோமேட்டிக்லி அது கிளியர் ஆகிடும். ஸோ ஓகே, இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் என்னென்னா, லைஃப்பில் ஒரு சில விஷயங்களை நம்ம கடைப்பிடிச்சோம்னா நம்ம லைஃப் சூப்பராக இருக்கும். பட் நம்ம எத்தனை பேர் அதை கடைப்பிடிக்கிறதே இல்லை. நிறைய விஷயங்களை நம்ம என்ன பண்ணுறோம்னா அது 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 போக்கிலேயே விட்டுறோம் இல்லையா? ஒரு சில இடங்களில் நம்ம ஒரு சில விஷயங்களை இழுத்து பிடிக்கணும். அப்போ தான் நம்முடைய லைஃப்பில் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நினைக்கிறோம் சொத்து, பணம், அப்புறம் வந்து படிப்பு, பதவி, இதெல்லாம் நமக்கு இருந்தால் நம்ம ஒரு நிம்மதியாக தூங்கிடுவோமா? இல்லை. நீங்கள் இவ்வளவும் சம்பாதிச்சு வச்சுட்டு போய் படுக்கும்போது உங்களுக்கு உடனே தூக்கம் வருதா? இல்லையே. ஏன்? அப்போ இது எல்லாத்தையும் தாண்டி நமக்குள்ள இன்னொரு ஒன்று தேவை இருக்கு இல்லையா? பணம் இருந்தாலும் தூக்கம் வரல, சாப்பாடு நல்லா சாப்பிட்டும் தூக்கம் வரல, எனக்கு சொத்து நிறைய சேர்த்து வச்சும் தூக்கம் வரல, இந்த பதவி இவ்வளோ பெரிய பெரிய போஸ்டிங்லாம் இருந்துமே எனக்கு தூக்கம் வரல. அப்போ என்னத்தால எனக்கு தூக்கம் வரலனா, என்னுடைய இன்னர் பீஸ், என்னுடைய உள் மனது அமைதியா இல்லை. அதனாலதான் எனக்கு சந்தோஷம் இல்லை. அதனாலதான் எனக்கு தூக்கம் வரல. எனக்கு ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் வரலன்றது உங்களுக்கு புரியுதா? அப்போ நம்ம அந்த இன்னர் ஸ்ட்ரென்த்துக்கு, அதாவது இந்த இன்னர் சந்தோஷத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆக்சுவலி நான் நேற்று லைவ்ல கூட சொல்லியிருப்பேன். நம்முடைய உடம்பு வந்து எப்படின்னா, நம்ம ஒரு லைஃப் பார்ட்னர் மாதிரி நம்ம உடம்பை பார்க்கணும். உடம்பை வந்துட்டு யாரோ மாதிரி பார்க்கணும். இப்போ ஒரு பிஸ்னஸ்ல லாஸ் ஆயிடுச்சு, நம்ம என்ன சொல்றோம்? என்னோட லைஃப் பார்ட்னர் வந்து ஏமாத்திதான் அப்படின்னு சொல்றோம். அப்போ நம்ம உடனே ஐயோ அப்படிங்களான்னு கேட்கும்போது நம்ம இப்போ என்ன பண்றோம்? நம்முடைய இன்னர் பீஸ் வந்து சந்தோஷம் இல்லாமல் இருக்குன்னா நம்ம என்ன பண்றோம்? நம்ம உடம்பு தான் நம்மளுடைய லைஃப் பார்ட்னர். நம்ம அதை ஏமாத்துறோம். ஏன்னா தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத சந்தேகங்கள், தேவையில்லாத வேதனைகள் எல்லாம் அப்படியே ஏத்திக்கிட்டே இருக்கும். அது எவ்வளவுதான் தாங்கும்? ஒரு இது இருக்கு இல்லையா, உங்களுக்கு தெரியுமில்ல, இப்போ நம்ம சைக்கிள் ஓட்டுறோம், அதுக்கு வந்து எவ்வளோ காத்து வைக்கணும்னு இருக்கு இல்லையா, அந்த டியூபோட ப்ரெஷர். அப்போ அதுக்கு ஒரு 10.10 வைப்போமா? பைக்குக்கு 0.20 அப்படி வைப்போமா? 20 பாயிண்ட் இல்லை, 20 வைப்போமா? இப்போ காருக்கு 33, 34 வைப்போமா? லாரிக்கு எவ்வளோ வைப்போம்? 100, 120 வைப்போமா? இப்போ லாரியோட 100 வந்து சைக்கிளில் வச்சா என்ன ஆகும்? டியூப் வெடிச்சிடும் இல்லையா? அந்த ப்ரெஷரை வச்சோம்னா அப்போ அதுக்கு எவ்வளவு ப்ரெஷர் தேவைன்றது நமக்கு தெரியும். அப்போ நம்மளுடைய இன்னர் ஸ்ட்ரென்த்து எவ்வளோ இருக்குன்றத நம்ம பார்க்கணும். அந்த இன்னர் ஸ்ட்ரென்த்து தான் அந்த டயர். அப்போ நீ ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது, அந்த இன்னர் ஸ்ட்ரென்த்தை தான் நீ இன்க்ரீஸ் பண்ணணும். கரெக்டாக நான் சொல்றது? அப்போ இன்னர் ஸ்ட்ரென்த்தை நம்ம எவ்வளோத்துக்கு இழுத்து நம்ம வைக்க முடியுன்றது நம்ம கையில் தான் இருக்குது. புரியுதுங்களா? குழப்பங்கள் வருதா, கஷ்டங்கள் வருதா, வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட போய் முதல்ல பேசுங்க. முதல்ல நம்பிக்கை கொடுங்க. எங்க யாருக்கு? இப்போ நம்ம கணவன் மனைவி, நம்ம குடும்பமா இருக்கோமா? நம்முடைய கணவர் மன உளைச்சலா இருக்காரா? இல்லை நம்முடைய பிள்ளைகள் மன உளைச்சலா இருக்கா? போய் இந்த பிள்ளைகளுக்கு நம்பிக்கை கொடுங்க, ஹோப் கொடுங்க. நடக்கும். தட்டி கொடுங்க, கை தட்டி உடம்புல தட்டி கொடுங்க. கரெக்டாக நடக்கும், தைரியமா இருங்கன்னு சொல்லுங்க. அதுங்களுக்கு மனசு விட்டு பேசுங்க, மனசு விட்டு காரியங்களை சொல்லுங்க. அதை நம்ம நிறைய பேர் மறந்துடுறோம் இல்லையா? அது நம்ம அந்த இப்ப எல்லாம் அந்த காலத்துல அந்த மாதிரி இல்லை. நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்மளால அதை வந்து ஃபேஸ் பண்ண நம்மளால முடியும். நம்ம அந்த விஷயங்களை பண்றதே இல்லை. அப்புறம் என்னன்னா, ஒரு சில தவறு பண்ணோம்னா நமக்கு யாருக்கும் வந்து ஃபர்கிவன் பண்ற பழக்கமே இல்லைல்ல. மோஸ்ட்லி அவன் பண்ணிட்டானா அவனுக்கு படி வாங்கணும். குடும்பத்துல கூட சரி, ஒரு சில தவறுகளை பண்ணிட்டோம்னா முடிஞ்ச அளவுக்கு மன்னிச்சிடுங்க. புரியுதா? கடவுளை வந்து நம்ம எங்க தேடுறோம்னா, காணாத இடத்துல நம்ம கடவுளை தேடும். நமக்குள்ளே கடவுள் இருக்காங்க. நீங்க மன்னிக்கிறதுல தான் உங்களுடைய கடவுள் உங்களை சந்தோஷப்படும். என்ன கடவுளா இருக்கட்டும், சந்தோஷப்படும். முதல்ல நீங்க திருப்தியா இருந்து ஒரு கடவுளை கும்பிடுங்க. இப்ப எந்த ஒரு வேதனையோட உட்கார்ந்துட்டு உங்களுக்கு உங்க கடவுள் மேல நம்பிக்கை இல்லாம நீங்க எந்த கடவுளை கும்பிட்டாலும் என்ன வரப்போகுது? ஸோ உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கணும், ஒரு ஃபர்கிவ்னஸ் இருக்கணும், ஒரு டாலரன்ஸ் இருக்கணும். என்ன நடந்தாலும் ஓகே அப்படின்னு ஒரு பேஷன்ஸ் இருக்கணும், அமைதி. நம்ம இந்த நாளையும் நம்ம மறக்கவே கூடாது. நம்முடைய லைஃப்ல எப்பவும் தேவையான விஷயங்கள் ஹோப், ஃபர்கிவ்னஸ், பேஷன்ஸ், அப்புறம் வந்து ஒரு டாலரன்ஸ். இந்த நாளும் நம்ம லைஃப்ல இருக்கணும். எத்தனை பேருக்கு அது இருக்கு? நம்ம இது நாளுமே நம்ம லைஃப்ல இருந்ததுன்னா நம்ம லைஃப் சேஞ்ச் வேற லெவல்ல இருக்கும். நமக்குள்ள வரதில்லை. முதல்ல நம்ம ஆக்சுவலி ஒரு பெரியவங்களெல்லாம் மதிக்கிறது கூட கிடையாது இல்லையா? வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, அவங்க ஒரு சில விஷயங்களை சொல்லுவாங்க, நம்ம அதெல்லாம் ஒரு கேர் பண்றது கூட இல்லை, அவங்களெல்லாம் ஒரு ரெஸ்பெக்ட் பண்றது கூட இல்லை. என்னன்னா
உனக்கு தான் வயசாயிடுச்சுல, பேசாம உட்காரு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் இல்லையா. அவங்க கிட்ட அவ்வளவு விஷயங்கள் இருக்கும். நீங்க என்னைக்காவது ஒரு பெரியவங்க கிட்ட பேசி பாருங்க. அவங்க நீ அது செய்யன்னு உனக்கு சொல்லலை, ஆனா அவங்க சொல்ற ஏதோ ஒரு விஷயம் உனக்கு ஏதோ ஒரு மூலையில யூஸ் ஆகலாம். ஒருவேளை யூஸ் ஆகாம இருந்தாலும் அவங்கள நீ வந்து என்ன பண்ணலாம், ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணி அதை கேட்கலாம். அது எவ்வளவு உனக்கு ஒரு ஆசீர்வாதம் தெரியுமா. இறந்த பிறகு நம்ம போயிட்டு அவங்களுக்கு ஏதாம திதி வைக்கிறேன் அது வைக்கிறேன்லாம் வைக்கிறத விட உயிரோட இருக்கிற காலத்துல அவங்களுடைய வார்த்தைகளுக்கு வேல்யூ கொடுக்கலாம். ஏன்னா ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு அதுல இருந்து ஒரு வார்த்தை உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கலாம். அதை நீங்க மறக்க கூடாது எப்பவுமே, புரியுதா. இருக்கிற காலத்துல நீங்க அவங்கள எல்லாரையும் மதிக்க கத்துக்கணும். அப்பதான் நம்மளுடைய ஃபேமிலின்ற ஒரு ஒரு அந்த ட்ரீ வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆகும். அந்த ட்ரீல நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கும் பொழுதுதான் அந்த ட்ரீ வந்து ஸ்ட்ரென்த்தனா இருக்கும், புரியுதுங்களா. வெறும் ஒரு வேறு மட்டும் இருந்துட்டு செடி வந்து பச்சைக்கு எல்லாமே காஞ்சு போயிருந்து, மரங்கள்லாம் காஞ்சு போயிருந்து, இலையெல்லாம் காஞ்சு போயிருந்தா அந்த மரத்தை வெட்டிடுவாங்க. ஸோ அந்த வேர் மட்டும் இருந்தா போதாது, அந்த வேரோடு சேர்ந்து அந்த மரம் காய் கனி பூவோடு இருக்கும். அப்போ அதெல்லாம் என்னது, இந்த ஃபேமிலியில் நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது தான். நம்ம சேர்ந்து எல்லாருடைய கருத்துக்களும் கேட்கலாம். இப்போ உள்ள சூழ்நிலையில அம்மா அப்பா தனியா இருக்கலாம், பிள்ளைகள் தனியா இருக்கலாம், ஓகே. ஆனா போய் பாருங்க, பேசுங்க, புரியுதா. அந்த சந்தோஷத்தை கொடுங்க, புரியுதுங்களா. நீங்க பண்றதெல்லாம் ஒரு பேரண்ட்ஸ் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லைன்னு நினைக்கிறீங்களா. ஒரு கதை சொல்லட்டுமா. ஒரு காட்டுல ஒரு சிங்கம் இருந்துச்சு. அந்த சிங்கம் வந்து பார்த்தா எல்லாரும் பயப்படுறாங்க. அப்ப மேல வந்து ஒரு குரங்கு பார்த்துட்டே சொல்லிச்சான், நினைச்சுக்கிச்சா மனசுல, என்ன இதை பார்த்தா எல்லாரும் பயப்படுறாங்கன்ட்டு டெய்லி வந்து என்ன பண்ணும், நைஸா ஒரு காதை மட்டும் பிடிச்சி இழுத்து விட்டுட்டு போயிட்டே இருக்குமா. இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்திருக்கு. சிங்கம் வந்து இந்த பக்கம் காதை இழுத்தா இந்த பக்கம் திரும்பி பார்க்குமா. உடனே அது மேல போய் உட்காந்து சிரிக்குமா, பார்த்தியா நான் எந்த பக்கம் இழுத்தன்னு கூட தெரியாம சிரிக்குது பாரு அப்படின்னு சொல்லுமா. இதை வந்து தொடர்ந்து ஒரு வந்து நரி கூட்டம் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. அப்போ அவங்க என்ன டார்கெட் பண்ணிட்டாங்க, இந்த குரங்கை எப்படியாவது தூக்கணும்னு பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு நாள் அவங்க இந்த குரங்கை எப்படியாவது தூக்கணும்ட்டு நிறையெல்லாம் பிளான் பண்ணி வருது. குரங்கு கடகடன்னு ஓடி வந்து இந்த காதை பிடிச்சி இழுக்க வரும்போது டக்குன்னு சிங்கம் எழுந்து என்ன பண்ணுது, நிறைய ஒரு கையால் இந்த பக்கம் அடிச்சு தூக்கி போடுது, இன்னொரு சைடில் இந்த பக்கம் அடிச்சு விடுது. உடனே இந்த குரங்கு ரொம்ப பயந்துட்டு போய் செவுத்துக்கு அடியில போய் ஒட்டி ஒரு ஓரமா மரத்துக்கு அடியில போய் நிக்குது. நின்னதும் குரங்கு சிங்கம் கேக்குது, ஏன் பயப்படுற அப்படின்னு. இல்ல நீ அவங்கள அடிச்சதை பார்த்ததுமே நான் பயந்துட்டேன் அப்படின்னப்போ, நான் வந்து உங்களை இத்தனை நாள் பண்ணப்போ நீங்க ஒண்ணுமே பண்ணவே இல்லையா, அப்ப நீங்க என்ன கவனிக்கல, ஆனா நீங்க நிறைய மட்டும் பார்த்துட்டீங்களே. உடனே அப்போ சிங்கம் சிரிச்சுட்டே சொல்லிச்சான், என் காதை என் காதை பிடிச்சி இழுக்க வந்த உன்னை கவனிக்காம அதுக்கும் பின்னாடி வந்த நிறைய பார்த்தேன்னா உன்னை நான் கவனிக்காம இருப்பேன்னு எப்படி நினைக்கிறேன், உனக்கு அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்குது இல்ல, அதனால தானே அப்படின்னு சொன்னதும் குரங்கு வந்து சத்தம் போடாம தலை குனிஞ்சு மரத்து மேலேதான். அப்போ சிங்கம் கூப்பிட்டு கேக்குதான், வா நீ கீழே வந்து என் காதை இழு, அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது இல்ல, அந்த சந்தோஷம் தான் எனக்கு பெருசுன்னு சொல்லிச்சான். நம்ம எத்தனை பேர் லைஃப்ல குரங்கா இருக்கோம், எத்தனை பேர் லைஃப்ல சிங்கமா இருக்குன்றதை யோசிச்சு பாருங்க, புரியுதுங்களா. சிங்கத்துக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு, ஆனா சம்டைம்ஸ் நம்ம குழந்தைகள் கிட்ட என்ன பண்றோம், குழந்தைகளுடைய அந்த சிரிப்புகளை பார்க்கும்போது, குழந்தைகளுடைய வார்த்தைகளை கேட்கும்போது, அவங்க எவ்வளவு பெரிய உயரத்துல இருந்தாலும் அந்த குழந்தைகளை பார்க்கும்போது ஒரு மதிப்பு கொடுக்குறாங்க இல்லையா பேரண்ட்ஸ், அதை மறந்துடாதீங்க பிள்ளைங்க, புரியுதா. வாழ்க்கையில எந்த நேரத்திலும் தாயும் தகப்பனையும் கனம் பண்ண விட்டுறாதீங்க. என்ன நடக்கட்டும், வாழ்க்கையில என்ன சோறு வரட்டும், நம்ம இன்னர் ஸ்ட்ரென்த்தை நீங்க அதை வந்து பெருசாக்க கத்துக்கோங்க. தைரியத்தை நமக்குள்ள கொண்டுட்டு வாங்க. யாரும் வந்து உங்களுக்கு டெய்லி வந்து ஊக்கப்படுத்திட்டே இருக்க வேண்டாம், உங்ககிட்ட தான் இருக்கு. இது உங்களுடைய லைஃப் பார்ட்னர், இது உங்க உடம்பு. இந்த உடம்பு வந்து கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு, அதை சந்தோஷப்படுத்துங்க. அது இந்த உலக ரீதியான பொருட்களால் அந்த சந்தோஷம் வராது, உங்களுக்குள்ளதான் இருக்கு. என்ன நடந்தாலும் சரி, உங்க உள்ள இந்த இன்னர் ஸ்ட்ரென்த்தரோட ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுங்க, புரியுதுங்களா. அளவுக்கு அதிகமா கொடுக்க பழகாதீங்க, ஓகே. வாழ்க்கை வந்து எப்படின்னா ரொம்ப அழகானது, அது வாழ்றவங்களுக்கு தெரியும். நம்ம யாரும் அந்த வாழ்க்கையை அழகா பார்க்கறதே இல்லை, வேதனையோட பார்க்கறோம் இல்லையா. அதனால என்ன ஆயிடுதுன்னா நம்முடைய வாழ்க்கை வந்து எறும்பு புத்து இல்ல இந்த கரையான் புத்து இருக்கு பார்த்தீங்களா, அது இப்போ இந்த ஜன்னலோட இந்த உட்டை வந்து அரிக்குதுன்னா அது இந்த ஜன்னலோட உட்டையும் அரிச்சிட்டு அதுவும் வளர்ந்துட்டு இருக்கும். நம்முடைய கஷ்டங்களும் அப்படிதான், நம்முடைய வேதனைகளும் அப்படிதான். என்ன ஆகுதுன்னா நம்மளை வேதனைப்படுத்தி அந்த வேதனை நம்மளை அழிக்கிறது மட்டும் இல்லாம நம்மளை சுத்தி இருக்கிறவங்களே அழிக்குது. ஸோ நம்முடைய வாழ்க்கையை கரையான் புத்து மாதிரி வச்சிடாதீங்க, சந்தோஷமா வையுங்க. என்ன நடக்கட்டும் வாழ்க்கையில, என்ன நடக்கட்டும், யாரும் 4 பேர் நம்மளை கேவலமா பேசுறாங்களா, நம்மளை வந்து தரக்குறைவா நடத்துறாங்களா, அது அவங்களுடைய ஹேபிட். நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க நம்பிக்கையோட இருங்க. கர்த்தரேன்னு கூப்பிடுறீங்களா, அல்லான்னு கூப்பிடுறீங்களா, முருகான்னு கூப்பிடுறீங்களா, நம்பிக்கையோட கூப்பிடுங்க. உங்க கர்த்தர், உங்க அல்லா, உங்க முருகா உங்களுக்கு விடுதலை கொடுப்பாருன்னா நீங்க நம்புறீங்கன்னா கூப்பிடுங்க. உங்களுக்குள்ள மனசுக்குள்ள பயத்தையும் வேதனையும் பொறாம குணத்தையும் வச்சுக்கிட்டு அடுத்தவன் அழியணும்னு நினைச்சுக்கிட்டு நீங்க யாரை கூப்பிட்டாலும் எந்த நன்மையும் உங்களுக்கு வரப்போறீங்க. உங்களுக்கு நன்மை வரணும்னா நீங்க முதல்ல சுத்தமா வைங்க. உங்களுடைய இன்னர் பீஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்களுடைய இன்னர் மனசுக்குள்ள எவ்வளவு அழுக்குகளை நம்ம வச்சுட்டு இருக்கோம்னு பாருங்க. அடுத்தவங்களை கெடுக்கணும், அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை நாசப்படுத்தணும்,
அடுத்தவங்களுக்கு என்ன கெடுதல் பண்ணலாம், அவன் ஒரு முடம் எழுந்தானா அவனை 2 முழம் கீழே வரணும், எனக்கு ஒரு கண்ணு போச்சு அவனுக்கு 2 கண்ணு போகணும் அப்படின்னு நினைக்கிறோமா? தயவு செஞ்சு அந்த மாதிரி வாழ்க்கையை வாழாதீங்க, புரியுதா? மற்றவங்க நம்மளை தவறா பேசும்போது உங்களுக்கு மனசு வலிக்கிறா, கஷ்டமா இருக்கா, கவலைப்படாதீங்க. உங்களை படைச்ச கடவுள் பார்த்துப்பாரு, அவங்களுக்குரிய பதிலை அவரு கொடுத்துப்பாரு. நீங்க கொடுக்கணும்னு நினைக்காதீங்க, கடவுள் பார்த்துப்பாரு, அவ்வளவுதான். பொறுமையா இருங்க, எல்லாம் நல்லது நடக்கும். கடனா கஷ்டமா, அளவுக்கு மீறி கடனா ஆயிடுச்சா, உங்களால டாலரேட் பண்ண முடியலையா, பொறுமையா இருங்க, குடும்பத்தோட பேசுங்க, என்ன செய்யணும்னு யோசிங்க, ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பேசி அந்த பிரச்சனைகள் வந்து எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்க. முடியலையா, சட்டத்துல எத்தனையோ வழிமுறைகள் இருக்கு, சட்டத்தை போய் நாடுங்க. சட்டம் உங்களுக்கு வந்து கோர்ட்டுக்கு நீங்க போனீங்கன்னா கடன் அடைக்க முடியாத கடனுக்கு கூட அவங்க ஒரு சில சொல்யூஷன் கொடுப்பாங்க. நீங்க அதை பண்ணீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் வந்து வெளிப்படலாம். நீங்க முதல்ல அதுக்கு பொறுமையா இருக்கணும், ஒருத்தர் பேசணும். உங்களுடைய கஷ்டங்களை உங்க மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இல்ல என் மனைவி வருத்தப்படுவா, என் பிள்ளைகளுக்கு இது தெரிஞ்சா வருத்தமாயிடும் அப்படி சொல்லாதீங்க. எது நடக்குதோ உண்மையை சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்க கத்துக்கோங்க. யாராவது லைஃப்ல ஒருத்தருக்கு உண்மையா இருங்க. எல்லாருக்கும் வந்து பொய்யான வாழ்க்கையை வாழாதீங்க. நான் வெளியில வந்து உள்ளுக்குள்ள அழுறேன், வெளியில நான் சிரிச்சு சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லி ஏன் உங்களை ஏமாத்திக்கிறீங்க? நீங்களா வாழுங்க. உங்களுடைய இன்னர் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க. உங்களுடைய படுக்கும் பொழுது பணம் காசு எதுவும் இல்லாட்டினாலும் எனக்கு ஒரு நிம்மதியான தூக்கம் வருதா, அதுதான் உங்களுடைய லைஃப், புரியுதா? அதுதான் நீங்க வாழ்ந்தோட வாழ்க்கையோட அர்த்தம், புரியுதா? எத்தனை பேருக்கு அது இருக்கு? அதை யோசிங்க. உங்களுடைய வாழ்க்கை உங்க கையில, உங்களுடைய சந்தோஷம் உங்க கையில, புரியுதா? உங்களுடைய குடும்பத்தோட நிம்மதி உங்க கையில. ஸோ வாழ்க்கையில யாரும் இந்த 4 விஷயத்த மறந்துடாதீங்க. ஹோப்பா இருக்க கத்துக்கோங்க, பீஸ்ஃபுல்லா இருக்க கத்துக்கோங்க, டாலரன்ஸா இருக்க கத்துக்கோங்க, ஃபர்கிவ்னஸ் பண்ணவும் கத்துக்கோங்க. இது குடும்பத்துல நம்ம எல்லாருக்குள்ளேயும் கொண்டு வாங்க. குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. யாருக்கும் பதிலுக்கு பதில் செய்யணும்னு அவசரப்படாதீங்க, புரியுதா? நம்மளால முடிகிற அளவுக்கு டாலரேட் பண்ணலாமே, பண்ணி பாருங்க. உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். உங்களுடைய பிரச்சனையை நீங்க பாருங்க. அடுத்தவங்க பிரச்சனைக்காக நீங்க ரொம்ப அப்படியே முன்னிட்டு போகாதீங்க, புரியுதுங்களா? அதே மாதிரி குடும்பத்துல பெண்களுக்கு மறுபடியும் சொல்றேன், இந்த மொபைலால உங்களுடைய லைஃபுக்கு எடுத்துக்காதீங்க, புரியுதா? நல்ல விஷயங்கள் வருது, கெட்ட விஷயங்கள் வருது, நீங்க எதை எடுத்துக்கிறீங்கன்னு இருக்கு, அதை முதல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கண்ணை கூட பார்க்காம மூடிக்கலாம், வாயை கூட பேசாம வச்சுக்கலாம், ஆனா இந்த காது எதை கேட்குதுன்ற மறந்துடாதீங்க. நிறைய பெண்கள் இந்த மொபைலால நிறைய கடன் பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிறீங்க, நிறைய லைஃப் வந்து இழந்துடுறீங்க, புரியுது? அன்வான்டான ரிலேஷன்ஷிப்பால. தயவு செஞ்சு கவனமா இருங்க. நான் மறுபடியும் சொல்றேன், நம்மளாம் ரொம்ப லெகுவா இருக்கும். ஏன்னா இப்பெல்லாம் குடும்ப உறவுகள் வந்து செப்பரேட்டா இருக்கிறதால நம்முடைய உணர்வுகளை கூட நம்ம யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாம நம்ம தெரியாதவங்க கிட்ட போய் நம்ம ஷேர் பண்ணிட்டு நம்முடைய வாழ்க்கையை நம்ம இருளாக்கிக்கிறோம். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க எதை நோக்கி போறீங்கன்றதை மறந்துடாதீங்க. அன்வான்டா வருதா, ஆரம்பத்துல அதை கட் பண்ணிடுங்க, அதை வளர்க்காதீங்க. அதோடைய முடிவு என்னன்னு யோசிங்க. நம்ம கணவர்கிட்ட இல்லாத என்னங்க இன்னொருத்தர்கிட்ட நம்ம பார்க்க போறோம், அதை யோசிங்க, புரியுதா? குறைகள் இருக்கா, முடிஞ்சா அதை குணப்படுத்த பாருங்க. முடியலையா, அதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்கும்? பேரண்ட்ஸோ பெரியவங்க கிட்ட போய் பேசி கத்துக்கோங்க. நீங்க சிங்கமா இருக்க விரும்புறீங்களா இல்ல குரங்கா இருக்க விரும்புறீங்களான்றது உங்க லைஃப்ல தான் இருக்கு, உங்க கிட்டதான் இருக்கு, புரியுதுங்களா? நான் மறுபடியும் அதை தான் சொல்றேன். அதனால தயவு செஞ்சு அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளா, இன்னைக்கு என்ன நடந்திருக்கும், இன்னைக்கு இதான்னு போராடாதீங்க, புரியுதுங்களா? உங்க வாழ்க்கையை பாருங்க, உங்களுடைய சந்தோஷத்தை பாருங்க, உங்களுடைய குடும்பம் நிம்மதியா இருக்கான்னு பாருங்க. மற்றவங்களை முன்னாடி நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்குதுன்னு பாருங்க. உங்களுடைய லைஃப் பார்ட்னரை நீங்க சந்தோஷமா வச்சிருக்கீங்களா? லைஃப் பார்ட்னர்னா யாரு? உங்களுடைய உடம்பு. உங்களுடைய உடம்பை நீங்க சந்தோஷமா வச்சிருக்கீங்களா பாருங்க. முதல்ல உங்களை நேசிங்க. செல்ஃப் லவ் ரொம்ப முக்கியம். உங்களை அழகாக்குங்க, உங்களை ரசிங்க. நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பாருங்க. உங்களை நீங்க நேசிக்க கத்துக்கோங்க. நீங்க செய்யற ஒரு சின்ன விஷயங்களோட அழகா சமைக்கிறீங்களா, நீங்க கணவர் வந்து சொல்லணும் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. உங்களுக்குள்ளே நீங்க ஒரு அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. நீங்க உங்களை அப்ரிஷியேட் பண்ண உங்களுடைய இன்னர் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். நீங்க எவ்வளவு பெரிய ப்ரெஷர் கொடுத்தாலும் அந்த டயர் வந்து பெருசாகும் போது, அதுதான் இன்னர் ஸ்ட்ரென்த், அது பெருசாகும் போது உங்களுக்குள்ள டாலரன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஸோ இன்னையிலேருந்து எல்லாரும் அதை கேட்பீங்களா, கடைப்பிடிப்பீங்களா? சரி, நம்ம இன்னைக்கு முடிஞ்சா இன்னைக்கு 4 மணி லைவ்ல சந்திக்கலாம். அதுவரை உங்களுடைய நாள் சந்தோஷமா இருக்கணும் கடவுளை வேண்டிக்கிறேன். என்ன கஷ்டம் வந்தாலும் பார்த்துக்கலாம், ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு நல்ல விஷயத்த சொல்லிக் கொடுங்க, கெட்டதை சொல்லிக் கொடுக்காதீங்க. கெட்டது ரொம்ப ஈஸியா போய் சேர்ந்துடும், நல்ல விஷயங்கள் கொஞ்சம் சேர லேட் ஆகும், பரவாயில்ல. நல்லது என்னைக்குமே எல்லாருக்கும் நடக்கணும்னு முடிஞ்ச அளவுக்கு வேண்டிக்கோங்க. முடியாது நம்முடைய ஜபத்துக்கு கடவுளுக்கு நம்ம போய் பணம் காசு உதவி செய்ய முடியாட்டாலும் நம்ம ஜபத்துக்கு நிறைய வேல்யூ இருக்கு. முகம் தெரிஞ்சவங்களுக்கு தான் ஜெபம் பண்ணணும் இல்லை, உலகத்தில் இருக்க எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. கஷ்டத்தில் இருக்க எல்லாருக்காகவும் உங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. கடவுள் எல்லாருக்குமே நன்மை செய்யட்டுமே. எல்லாருக்கும் உடைய கடவுள் தானே, நமக்கு மட்டும் இல்லைல்ல, எல்லாருக்கும் செய்யட்டும் வேண்டிக்கோங்க. ஓகேங்களா? டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல்.